இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ பேர் இருக்கோம், நீ எதுக்கு வெளியெல்லாம் போகிற அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உள்ள பொம்மையாங்க எல்லாருமே தமிழை திட்டுறாங்க. அப்போ தமிழுக்கு வந்து சப்போர்ட்டாக சொல்கிறாங்க, இன்னைக்கு தமிழ் பேசுகிறனால தான் மாமாவுக்கு இவ்வளோ பெரிய பேர் வந்திருக்கு, ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது சொல்கிறாங்க, அப்பா அதை யார் பண்ணா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்ப்பா அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா பேர் அடிபட்டுமா நீ அதை கண்டுபிடிச்சேன், அதெல்லாம் எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை இருக்கனால தான் நான் யாருன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக கூட்டிகிட்டு வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் தாமரை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பாதனால அந்த அடியாலையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவன் சொல்கிறான், இவங்க தான் எல்லாம் பண்ண சொன்னாங்க, நான் பசுபதி ஐயாவோட வேலையாளு, அவங்க சித்தப்பா மூலயமா இவங்க தான் எங்களை அடிக்க சொன்னாங்க, அதனால நாங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரையும் அவங்க அம்மாவை மாட்டிக்கிறவும் அப்புறம் அவங்க சித்தியும் சொல்லி கொடுக்குறாங்க, இது மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை சித்தியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே இல்லை நான் உன்னோட இதில் இப்படி பண்ணும்போது எங்களால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் யாருமே கண்ணு நிற்காதீங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாவை சொல்கிறாங்க, யாரையுமே நம்ப முடியலை, எல்லாருமே முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் வராரு, உங்கள் மருமக உங்களுக்காக பேசுனதுனால உங்களுக்கு எப்போ